அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் 2 கரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவனுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவரை அண்டி வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில், அவர் சமூகத்தில் மண்டியிட்டு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டியாக ஆண்டவர் விடவே மாட்டார். அவரை அண்டி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டி ஆனதாக சரித்திரமே இல்லை. தாவீது 37ஆம் சங்கீதத்தில் எழுதும்போது சொல்றாரு, அது ஒரு நீதிமொழிகள் மாதிரியே அந்த 37வது சங்கீதம். அவர் ரொம்ப வயசான காலத்தில் எழுதுறாரு, அப்பா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் so young but I am now become old, but I know one thing. ஓல்டு நேரத்தில் கோல்டாக ஒன்று சொல்கிறேன். என்ன கோல்டாக சொல்கிறேன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் ஆயிட்டேன். ஆனால் அவரையே அண்டி வாழ்ந்த நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் பார்க்கவே இல்லைன்றார். அதனால் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீர்கள், நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதீர்கள். எல்லா மனுஷர்களும் நல்லவர்களே, ஆனால் பின்னாடி இருந்து ஒரு ஆவி கிரியை செய்கிறான் பாருங்க, அவன் மேலே உங்கள் கோபம் பெருகட்டும், அவனுடைய காரியங்கள் புல்லை போல உலர்ந்து போகட்டும், காலையில் மலர்ந்து மாலையில் வாடுகிற பூவுக்கு ஒப்பாகட்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேஞ்சிக்கங்கப்பா, அப்பொழுது உங்க நீதியை வெளிச்சமாக்குவார், நியாய தீர்ப்பை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வந்து அவருக்காக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறார்களோ அவர்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடவே வேண்டாம். அதனால் சத்தியத்தை மேய்ந்து கொள்வதில் நம்முடைய முழு கவனமாய் இருப்போம். ஆண்டவரே, எனக்காக நீங்க கொடுத்த இந்த வேத புத்தகம், எனக்கு பர்சனலாக நீங்கள் கொடுத்துருக்கிற வேத புத்தகம், ஆண்டவர் எதையுமே ஓரலாக சொல்லலை, அப்பா நான் இதை செய்வேன் உனக்கு அதை செய்வேன்னு சும்மா வாய்மொழியாக சொல்லலை, ஓரலாக சொல்லலை, எல்லாம் ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி கொடுத்துட்டாரு. நான் என்னென்னலாம் செய்ய போகிறனோ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டப்பா, அதை நீ பத்திரமா வச்சு உன் கையில் செக்காக கொடுத்துட்டேன், அதை நீ கேஷாக மாற்றிக்க அப்பா அப்படின்னு எல்லா வாக்கு தத்தங்களையும் நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் கொடுத்த இந்த பைபிளை நான் பர்சனலாக வாசிப்பேன். சின்ன சாமுவேல் போல கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோடு நான் வாசிப்பேன். சிஸ்டமேட்டிக்காக இதை நான் வாசிப்பேன். வாசித்து வசனத்தை ஜெபமாக்கி துதியாக்கி இந்த தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை நான் இருக்கிறப்ப ஆண்டவரே மறுரூபம் உண்டாக, ஆண்டவரே என்னென்னலாம் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் நிறைவான பலன் தந்து நடத்த நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். ஏனென்றால் நாளைய தினத்திற்கான எஜமானன் அவர். அடுத்த நொடி என்ன நடக்க போறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் நான் செஞ்சேன், நான் தான் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவர் அப்படி நடத்தினேன், நான் 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 அப்படின்னு எத்தனை நான் சொன்னாலும் நான் தான் இதயத்தை இயக்க வைக்கிறேன் இங்க இருக்கிற ஒருத்தராலும் சொல்ல முடியாது. நான் தான் என் 2 கிட்னியை இயக்குகிறேன் சொல்ல முடியாது. நான் தான் காலையில் எழுந்து மலர வைக்கிறேன் சொல்ல முடியாது. அது எல்லா கிரெடிட்டும் ஒருத்தரை சார்ந்தது. உங்களை என்னையும் படைச்சாரு, அவர் தான் எல்லாம் நானுக்கும் சொந்தக்காரர். அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லாம அணுவேதும் ஒன்றும் அசைவதே இல்லை. அதனால் அப்பா, நீங்க இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைப்பா, உங்க ஆண்டவரின் சமூகத்திலேயே என் வாழ்க்கையை நான் ஊற்றி போட என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு சொல்லி நீ